ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்டா பார்க்க போகிறோம். இப்போ நம்ம ஹீரோவும் லீகே கிட்ட சுச்சி பின்னாடி நிறைய பேர் சுற்றுவாங்க போலேன்னு கேட்கவும் இருக்காங்க. சிலர் என்கிட்டயே வந்து அவளோட நம்பர் கூட கேட்டிருக்காங்க. ஆனால் ஜியாங்காலேயே சுச்சியை கரெக்ட் பண்ண முடியலங்கும் போது அவங்கள ஏமாத்திரம். ஸோ புரிஞ்சுக்கிட்டு அவங்களே விட்டாங்கங்கிற மாதிரி சொல்ல, ஜியாங்கா கேண்டீனில் பார்த்தோம்ல அவனான்னு கேட்க, அவனே தான் சொல்லும்போது பரவாயில்ல ஹேண்ட்ஸமாக தான் இருக்காங்கவும், என்னடா ஜெலஸ் ஆகுறியான்னு கேட்க, சேச்சா அவனும் டீசெண்டான பையனாக தான் இருக்கான், ஒரு நல்ல பையனை அவள் டேட் பண்ணாலும் நோ ப்ராப்ளம்ங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உள்ள உண்மையாக காண்டாயிட்டு தான் இருக்கு. இதில் ஜியாங்கோட பப்ளிசிட்டி கிளப்ல தான் ஹீரோயின் ஜாயின் பண்ணியிருக்கா. ஏன்னா சுச்சியோட ரூம்மேட்டாக ஒரு சீனியர் பொண்ணு இருக்கா. மேபி அந்த பொண்ணு தான் 2 பேரை கோத்தோட ட்ரை பண்ணுதுன்னு நினைக்கிறேன். சுச்சியை கரெக்ட் பண்ணும் நீ நினச்சேன்னா கொஞ்சம் சீக்கிரம் பண்ணிருடா, அப்புறம் வாய்ப்பு மிஸ் ஆயிருங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இவன். அப்படியே இங்கே நம்ம ஹீரோயினை காட்ட, ஜியாங்கோட கிளப்ல தான் நம்ம ஹீரோயினும் இப்போ இருக்கா. அவள் ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கவும், ஏன் என்னாச்சும் ஒரு மாதிரி இருக்குன்னு மெசேஜ் பண்ணி கேட்க, சாச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறா, நீ வேணா போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ, எதா இருந்தாலும் நான் உனக்கு மெசேஜ் பண்ணுறேங்கிற மாதிரி சொல்ல அவளும் கிளம்பிட்டா. இப்போ பார்த்தா சாயோட தான் ட்ரிங்க் பண்ண வந்திருக்கா, கண்டுபிடிச்சிட்டா. ஹீரோ வந்ததை இவன் மறைச்சிருக்காங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு 24 மணி நேரம் நீ என்கிட்ட பேசவே கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்போ ரூமுக்கு வந்ததும், அந்த புது பையனை பார்த்தியா ஹேண்ட்ஸமாக இருந்தாலன்னு கேட்க, ஏதோ பரவாயில்லங்கிறா. நீ ரொம்ப வித்தியாசமானவளா இருக்கியே, ஜியாங் ரொம்ப நல்ல பையன், அவனை தாராளமாக நம்பலாம், நீ அவனை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன், ஸோ சேர்ந்தா நல்லா இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கிற மாதிரி சொல்ல, நான் தான் சொல்கிறேனே அவன் மேலே எனக்கு எந்த வகையான ஃபீலிங்ஸுமே கிடையாதுங்கவும் சரி ஓகேன்னு விட்டாங்க. அப்போது சிசிங்கிற ஒரு பொண்ணு ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கா. இவளோட பாய் ஃப்ரெண்ட் உனக்கு இதான் நல்லா இருக்குங்கிற மாதிரி இவளுக்கு பிடிக்காத விஷயத்தெல்லாம் பண்ண வைக்கிறானம்மா. அவன்கிட்ட சொன்னால் அவன் அப்செட் ஆகி ரிலேஷன்ஷிப் கெட்டு போயிடும்னு சொல்லி சொல்லாமல் இருக்கா. நீ இப்படியே விட்டனாலும் கண்டிப்பாக உன்னோட ரிலேஷன்ஷிப் போயிடும், அதுக்கு முன்னாடியே அவன்கிட்ட சொல்கிறது நல்லதுங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இவளோட பாய் ஃப்ரெண்டே நம்ம ஹீரோவோட ரூம்மேட்னா. இந்த பையனோட பேரு டியான், இவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் நம்ம ஹீரோயின்லாம் ஒரே டிபார்ட்மெண்ட் தானே. ஸோ அவங்களோட டைம் டேபிள் தெரிஞ்சுக்கணுன்னு இந்த பையன்கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்கான் ஹீரோ. அப்புறம் அப்படியே அவளோட ஞாபகம் எட்டி பார்க்கவும் மெசேஜ் பண்ண ட்ரை பண்ணுறான். கடைசியில் நாய்க்குட்டி வாலாட்டுற மாதிரி ஒரு ஸ்டிக்கரை போட, அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் ரிப்ளையே பண்ணல. நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு இப்போ எழுந்து வர நம்ம ஹீரோ வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வா ஒன்றா சாப்பிட போகலான்னு கூப்பிட, என்னது இது இப்படி வெளியெல்லாம் நின்றுட்டுருக்கியே, இது உன் ஸ்டைலே கிடையாதுங்க. அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை, உன்னை பார்க்கணுங்கிறதுக்காக தான் வந்தேங்க, அதான் பார்த்துட்டு போன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கா. இப்போது கேண்டீனில் வந்து அவளுக்கு என்னெல்லாம் வேணுங்கிறது இவனே தான் எடுத்து வச்சுட்ருக்கான். உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் நான் எதுவும் பேசல, நீ தான் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கும் போது உனக்கு எப்படி என்னோட ஷெட்யூல் தெரியும்னு கேட்க, ஷிஷியோட பாய் ஃப்ரெண்ட் டியான் என்னோட ரூம்மேட் தான், அவன்கிட்ட தான் கேட்டேங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நீ எத்தனை மணிலேருந்து வெளியே வெயிட் பண்ணிட்டுருக்கேன்னு கேட்க, காலைல 4 மணிலேருந்து வெயிட் பண்ணிட்டுருக்கான். அப்படியே மில்க் டீ கொடுக்க வேணான்ட்டா ஸோ இவன் எடுத்து குடிச்சிட்ருக்கான். நீ என்ன ஃபன் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேட்கவும், அப்படியெல்லாம் இல்லை, அப்ராட்ல அந்த வெடி விபத்து ஏற்பட்டதும் என் அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க, அதனால தான் என்னை இங்கே ஊருக்கே திருப்பி அனுப்பிட்டாங்க. நான் திரும்ப ஒரு வருஷம் ஸ்கூலே படிக்கலான்னு தான் நினச்சேன், பட் உங்கள் காலேஜில் இன்னும் சீட் மிச்சம் இருந்ததுன்னு சொல்லி அப்ளை பண்ணி வச்சுருந்தேன், வெயிட் லிஸ்ட்டில் தான் போட்டிருந்தாங்க. ஸோ இது ஒர்க் அவுட் ஆகுமானே எனக்கு நம்பிக்கை இல்லை, அதனால தான் உங்ககிட்ட நான் எதுவுமே சொல்லன்னு சொல்கிறான். ஓகே எனக்கு கிளாஸ் இருக்குது லேட் ஆச்சுங்கிற மாதிரி சொல்ல, நம்ம 2 பேருக்கும் சேம் கிளாஸ் வருது, நீ என் பக்கத்தில் உட்காருவியான்னு கேட்க, வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு போயிட்டா. பார்த்தா இப்போது வாங்ஸோரோட கிளாஸ்க்கே லேட்டாக வந்திருக்கா, வேறு வழி இல்லை. ஸோ ஹீரோ பக்கத்தில் தான் வந்து தெரியாமல் உட்காந்துட்ருக்கா. ஏன் லேட்னு கேட்டா, ஜியாங்கோட கிளப்ல மீட்டிங் வச்சிட்டாங்களாமா, ஸோ அதான் லேட் ஆகிடுச்சாமா. இந்த சாரோ ஹீரோனை பார்த்ததும் எங்கே இதுக்கு ஆன்சர் பண்ணுமாங்க, எப்படி அதை போடணும்னு ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டான் ஹீரோ. ஸோ அது சூப்பராக பண்ணிட்டா இவ, வெரி குட்னு சொல்லிட்டு அவர் பாடம் எடுக்க ஆரம்பிச்சிட, இவ்வளோ தெரிஞ்சு வச்சிருக்கியே என்ன இங்கே வந்து படிச்சியான்னு கேட்க, ஸ்கூலில் ஃபிசிக்ஸ் காம்படிஷனுக்காக இதை படித்து வச்சுருந்தேன், நல்ல வேலை நான் படித்தது மட்டும் தான் இவங்க இது வரைக்கும் கவர் பண்ணியிருக்காங்க, அது வரைக்கும் சந்தோஷம்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போது இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே ஹீரோட்ட ஒரு கொஸ்டின் கேட்க, அவன் ஏன்னு சொல்கிறா, ஹீரோயின் பீனு கரெக்டான ஆன்சர் சொல்கிறா. மல்டி டாஸ்க் பண்ணுறியே சூப்பர்மான்னு சொல்லிட்டு, வீக்கெண்டில் ஃப்ரீயாக இருக்கன்னா நான் உனக்கு மேக்ஸ் சொல்லி தரேங்கிறான். அதுக்கு தேவையே இல்லைங்க, அப்போ நீ எனக்கு சொல்லித்தான்னு கேட்கவும், வாய்ப்பே கிடையாது நான்லாம் ரொம்ப பிஸின்னு சொல்லிட்டு இருக்கா. இவங்க இப்படி பேசுறத ஃப்ரெண்டுக்கு பார்த்துட்டு என்னடி நடக்குதுங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காளுங்க. ஸோ ரூமுக்கு வந்ததும், யார் அந்த பையன், க்ளோஸாக இருந்தீங்களே அந்த பையனுக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க கேட்க, கொஞ்சமாக பிடிக்குமோ என்னமோ, அவன் ஒரே ஊர் தான் அதனால தெரியுங்கிற மாதிரி சொல்கிறான். அப்போது சாய் சாரி கேட்டு 24 மணி நேரம் முடிஞ்சிருச்சு வா சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிட்டுருக்கா. அப்படியே இப்போ நெக்ஸ்ட் டே லீகேவும் ஹீரோவும் லைப்ரரியில் படிச்சுட்ருக்காங்க. அப்போது இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபேமஸான பொண்ணு வந்து உட்காருது. எங்களோட ஃபோட்டோகிராஃபி கிளப்பில் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு விருப்பமானு கேட்க, இல்லை எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைங்கிறா. அப்புறம் உங்ககிட்ட ஏதோ ட்ரோன் இருக்குன்னு கேள்விப்பட்டேன்னு ஆரம்பிக்க,
எது சொல்றதா இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா சொல்ல முடியுமான்னு கேட்க அந்த புள்ள தயங்கவும் சரிவா வெளியே போய் பேசிக்கலான்னு கூப்பிட்டான். அப்படி பேச போகும்போது கரெக்டா நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்டோட லைப்ரரிக்கு தான் வந்துட்டு இருக்கா. அவளை பார்த்து சுச்சின்னு கூப்பிட்ட என்ன ஒரு கோயின்சிடென்ட் சொல்லிட்டு அவ கண்டுக்கல. என்ன ஒரு கோயின்சிடென்ட்டா, ஓ ஜெலஸ் ஆகுறாளான்னு நினைச்சிட்டு இந்த பொண்ணு உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான்னு கேட்கும்போது இல்ல என்னோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்ல, யாரு அவனோட எக்ஸு உள்ளூர்னு சொன்ன உனக்கு தெரிஞ்சிருக்குமே எப்படி இருப்பான்னு இந்த பொண்ணு கேட்க, பரவாயில்ல நல்லா தான் இருப்பாங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. இப்போ திரும்ப உள்ள வந்ததோ லீக்கே பார்த்துட்டு நீ அந்த பொண்ணோட பேசுறத சுச்சி பார்த்தாளா என்ன சொன்னான்னு கேட்க, என்ன ஒரு கோயின்சிடென்ட்னு சொன்னான். ஜெலஸ் ஆயிருக்காடானுங்க. அப்போ போய் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதானு இவன் கேட்கவும் விடு விடு கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும்ங்கிறான். ஆனா ஹீரோயின் மூஞ்ச பார்த்தா அப்படி இல்லவே இல்லை. டேய் நீ தாண்டா தப்பா புரிஞ்சுட்டு இருக்குன்னு சொல்ல திரும்பி பார்க்குறான். அப்படிதான் இருக்கு. இங்கே பாரு மச்சான், அவ கொஞ்சமாச்சும் ஜெலஸ் ஆகுறான்னா உன் மேலே அக்கறைப்படுறா, உன்னை லவ் பண்ணுறான்னு அர்த்தம். அதெல்லாம் எதுவுமே பண்ணலன்னா அவன் உன்னை மறந்துட்டான்னு அர்த்தம். கொஞ்சம் மனசு தேர்த்திக்கோங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு ஒன்றுமே புரியல. சாய் கிட்ட கால் பண்ணி அவன் என்னை பற்றி ஏதாச்சும் உன்கிட்ட சொன்னாலான்னு கேட்க, ஆல்ரெடி உன்னால எங்கள் 2 பேருக்கு சண்டை வந்து இப்போதான் சேர்ந்துருக்கோம், ப்ரைவேட் விஷயத்தெல்லாம் உன்கிட்ட சொல்ல மாட்டேன்னு காலை கட் பண்ணிட்டா. ஒருவேளை அவன் என்னை மறந்துட்டாளோன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்கு. அப்போ அம்மா கால் பண்ணி நீ என்ன கார்டையும் விட்டுட்டு போயிருக்க, அப்புறம் எப்படி செலவை சமாளிக்கிறேன்னு கேட்க, இல்லை ஸ்காலர்ஷிப் கிடைச்சிடும் நான் அதில் மேனேஜ் பண்ணிப்பேங்கிறான். அதில் வெறும் 15,000 தான் கொடுப்பாங்க, நான் உனக்கு வீசாட்டில் சென்ட் பண்ணுறேங்க. இல்லை வேணா நான் பார்ட் டைம் ஜாப் வேணா போய்ப்பேங்கிறான். என் கடமை கொடுக்குறது, யூஸ் பண்ணுறது யூஸ் பண்ணாதும் உன்னோட விருப்பம்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பி விட்டுட்டாங்க. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோயினை காட்ட அவள் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி அப்செட் ஆயிருக்கா. என்னாச்சுன்னு கேட்க, டிசைன்லாம் ஏதோ ஓரளவுக்கு போட்டேன், ஆனால் சார் இன்னும் பத்தாதுங்கிற மாதிரி சொல்கிறாரு, நீ தாண்டி ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டிருக்கா. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறங்கும் போது அப்புறம் நீ எங்களுக்கு இன்னொரு ஹெல்ப்புமே பண்ணணும், சென்னிக்கிட்ட தான் ட்ரோன் இருக்காமா. சார் வேற நமக்கு இன்னும் கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சுக்கணும்னா பில்டிங் ஸ்ட்ரக்சரை ட்ரோன் மூலமாக நம்ம ஃபோட்டோ எடுத்து பார்த்தோன்னா இன்னும் நாலேஜ் கிடைக்கும்னு சொன்னார். எப்படியாச்சும் நீ தாண்டி அவன்கிட்ட வாங்கி தரணுங்கிற மாதிரி கெஞ்சி கேட்க, சரின்ட்டு நெக்ஸ்ட் டே ஹீரோ தனியாக சாப்பிட்ருக்க அவங்கிட்டயே வந்து உட்கார்றாங்க. சென் உன்னோட ட்ரோன் எங்களுக்கு கிடைக்குமான்னு கேட்க, சரி எடுத்துக்கோ, எப்போ தேவைப்படுது சொல்லு, நான் உனக்கு சொல்லித்தரேங்க. அவசியம் இல்லை, நான் மேனுவல் பார்த்து கற்றுப்பேங்கிறா. ரொம்பவே இண்டிபெண்ட் தாங்கும் போது நான் எதுக்காக கேட்குறேன்னு நீ கேட்க மாட்டியாங்க, அதை வச்சு நீ தப்பான வீடியோவை எடுக்க போற, ஸோ எனக்கு க்யூரியஸ்லாம் கிடையாதுங்கிறான். அவள் ஒரு சிக்கன் பீஸை வைக்க என் மேலே கோவம் போயிடுச்சான்னு கேட்கவும் எதுவுமே பேசல. உனக்கு என்கிட்ட சொல்ல எதுவுமே இல்லையான்னு கேட்க, ட்ரோன் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூங்கிறா. ஐயோ இவங்க என்ன ஓவரா ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சரி நான் கிளம்புறேன்ட்டு போயிட்டாளா. இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, தான் வந்துட்டால ஒன்று சேர்ந்தலான்னு ஹீரோ கேட்கவும், இங்கே பாரு சென் எல்லாரும் உன்னோட காலுக்கு வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எழுந்து போகும்போது, அப்போ என் கேர்ள் ஃப்ரெண்ட்காக நான் எது வேணா செய்வேங்க, பிரேக்கப் பண்ணிட்டா டீசெண்டா டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுன்னு சொல்ல, என்ன யாராச்சும் டேட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டியான்னு கேட்கவும், நீ வேணா பண்ணிக்கோங்கிறா. நான் என் எக்ஸ் பின்னாடி சுத்துறேன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, எந்த பொண்ணும் என்னை லவ் பண்ண மாட்டாங்கும் போது கரெக்டாக ஒரு பொண்ணு வந்து நம்பர் கேட்க, தோ கிடைச்சிட்டா பாருன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கா. நான் நம்பர் கொடுக்கணும்னா அதை என் எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்டை தான் கேட்கணுங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து சொல்ல, எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு நம்ம ஹீரோயின் தான் ஹீரோவோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்னு. அடி பாவி எங்ககிட்டயே எப்படி மறைச்சிட்டு பாருன்னு சொல்லிட்டு சிஷிக்கு நாளைக்கு பர்த்டேவாமா, அதை அவன் பாய் ஃப்ரெண்டோட கொண்டாட போறா. அந்த பாய் ஃப்ரெண்டோட ரூம்மேட் தானே நம்ம ஹீரோவும், ஸோ அவனையும் நான் கூப்பிடலான்னு இருக்குன்னு கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை கூப்பிட்டு கொண்டா. ஸோ இப்போ அந்த பர்த்டே பார்ட்டிக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. ஹீரோயின் அப்படியே ஹீரோவை இக்னோர் பண்ற மாதிரியே நடிச்சிட்டு இருக்கா. அது ஹீரோக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி ஹீரோ பேஸ்கெட் பால் விளையாண்டுட்டு இருக்கும் போது ஆப்போனண்டா ஜியாங் வந்திருக்கான். 2 பேருமே நல்லா தான் ப்ளே பண்றாங்க. அப்போ பிரேக்ல அவ ஹீரோ கிட்ட வந்து உட்காந்துட்டு, நீ தான் சுச்சியோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சென்னான்னு கேட்கவும், நீங்க தான் ஜியாங்கான்னு கேட்டுட்டு இருக்கான். 2 பேருமே நல்லா விளையாண்டீங்க அப்படிங்கறது சொல்லிட்டு, உங்களுக்கு ஒரு அட்வைஸ் மட்டும் பண்ணும், உங்களோட பப்ளிசிட்டி கிளப்ல மீட்டிங் வைக்கும்போது பெருசா அதுல இம்பார்ட்டன்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சிடுங்க, சுச்சி அவளோட கிளாஸ்க்கு லேட்டா வந்துட்டு இருக்காங்கிற மாதிரி சொல்ல, சரி நான் அதை பாக்குறேன்ட்டு நானும் உன்கிட்ட ஒரு அட்வைஸ் பண்ணும், உன்கிட்ட இருக்கிற ஒன்றை நீ பத்திரமா வச்சுக்கணும், அதை எப்படி வச்சுக்கணும்னு தெரிலன்னா விட்டுரு, அவளை திரும்ப ஹர்ட் பண்றதுக்கு நான் விட மாட்டேன்னு சொல்ல, நான் அவளை ஹர்ட் பண்ணிருக்கேன்னு அவள் உன்கிட்ட சொன்னாலான்னு கேட்கவும், அவள் எப்படி சொல்லுவா, அவள் எப்படி என்ன வீசாட் ஃப்ரெண்டா அக்செப்ட் பண்ணா தெரியுமா, உன்னோட ப்ரொஃபைல் மாதிரியே இருக்கிறதால தான், உன்னோட வேற ஏதாவது அக்கௌண்டா இருக்குமோன்னு நினைச்சுதான் அவள் அக்செப்ட் பண்ணா. அப்புறம் வெல்கம் பார்ட்டில நீ அவளுக்கு கிஃப்ட் பண்ண கம்மல் அவள் தொலைச்சிட்டா, அது கிடைக்காம போயிடுமோன்னு எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடினா தெரியுமா, நான் அதை கொடுத்ததும் அவ்வளோ சந்தோஷப்பட்டா, அதான் சொல்ற நீ பாட்டுக்கு அவளை இழந்துட்டு எனக்கு ஒரு சான்ஸை கொடுத்துறாதுன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். அதுலயே நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு, லீக்கே சொன்ன மாதிரி நம்ம ஹீரோயின் இன்னும் ஹீரோவை மறைக்கவே இல்லை. ஸோ இப்போ இங்கே இவங்களும் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்புறாங்க. அப்போ கரெக்டாக மழை வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் ஓடும்போது நம்ம ஹீரோயின் கூப்பிட்டு வேற பக்கமாக ஓடிட்டு இருக்கான். அப்படியே ஒரு பில்டிங்கில் வந்து அவளை பிடிச்சிட்டு,
நீ என்ன மிஸ் பண்ணியான்னு கேட்க அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லிட்டு போகவும் டக்குன்னு அவளை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். 2 பேரும் கிஸ் பண்ணிட்டு இப்போ அப்படியே கிளம்பி வராங்க. ரொம்ப அதிகமாக லேட் நைட்லாம் படிக்கிற போலேன்னு கேட்க ஆமாம் கிங்ஷேவூர்லேருந்து வந்திருக்குன்னு சொன்னாலே நம்பர் 1 ஹை ஸ்கூலாக இருந்தால் கேட்குறாங்க. ஏன் உங்கள் ஸ்கூல் மட்டும்தான் நம்ம ஊரை ப்ரௌடாக்குமா? நம்ம ஒரு பெட் வச்சுப்போம். இந்த மிட்டம் எக்ஸாமில் நம்பர் 1 ஹை ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருதா இல்லை ரெய்ஜின் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வருதான்னு பார்க்கலான்னு சொல்ல, அப்போது ரிசல்ட் இல்லாமல் டேட்டிங்லாம் கிடையாதா? ஆமான்னு சொல்லவும் கிஸ் பண்ணுறதும் சரி டேட் பண்ணுறதும் சரி ரெண்டுமே போரிங் தான். டேட் பண்ணும்போது கிஸ் பண்ணுறது போரிங் தான். அதுவே டேட் பண்ணாமையே கிஸ் பண்ணுறது தானே உனக்கு ஓகேன்னு கேட்க எப்படி ஓகே இல்லாமல் இருக்குன்னு கேட்டுட்ருக்கா. ஹீரோவை போட்டு ரொம்பவே டேஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கா. இதில் லைஃப் லாங் நம்ம இப்படியே இருந்தால் உனக்கு ஓகேவான்னு கேட்க வாய்ப்பே கிடையாது, இத்தோட இப்படியே முடிச்சுக்கிட்டா ரொம்ப நல்லதுமான்னு சொல்லிட்டு இருக்கான் இவன். அப்போ சரி நான் போயிட்டு வரேன், நீ வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்கிற மாதிரி ஹீரோயின் கிளம்பிட்டா. ஓரளவு இப்போ 2 பேரும் அட்டாச் ஆன மாதிரி தானே. ஸோ 2 பேருமே ஹாப்பியாக தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் டே யாங்ஷியோட எல்லாரும் ஒன்றா சாப்பிட்லான்னு டெக்ஸ்ட் பண்ணிக்கிட்டே ஹீரோயினை பார்க்க வந்தா நம்ம ஹீரோயின் டேனோட சேர்ந்து போயிட்டு இருக்கா. அவள்தான் முகம்லாம் மாறிடுச்சு. கரெக்டாக யாங்ஷி பார்த்துட்டு என்னடா ஆச்சு அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் சாப்பிட வந்துட்டானுங்க. நம்ம ஹீரோயின் டேனோட சேர்ந்து போகிறத பார்த்ததுலேருந்தே ஹீரோ கடுப்பில் இருக்கான். பத்தாதுக்கு இவன் வேற எரியற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி அவன் சுச்சியை பார்க்கறதுக்காக தான்டா வந்திருக்காங்க, இப்போ ஒழுங்கா சாப்பிட்றியா கிளம்புறியான்னு கேட்டுருக்கான் ஹீரோ. அப்படியே இந்த பக்கம் இவன் மோக் எக்ஸாம் எழுதியிருக்கான். திரும்ப படிக்கிறது ரொம்பவே கஷ்டங்கிறது இப்போ எனக்கு நல்லா புரியுது. போன வருஷம் எடுத்த மார்க்கை விட இப்போ ரொம்ப மோசமான நிலைமையில போயிட்டு இருக்கு. அதான் எனக்கு பிடிச்ச காலேஜை பார்த்தா ஒரு மோட்டிவேட் கிடைக்குங்கிறதுக்காக வந்தேன்னு சொல்றான். அவனால சுத்தமாக ஃபோக்கஸே பண்ண முடியலையாமா. நீ மற்றவங்களுக்காக படிக்காத, உன்னோட பேரண்ட்ஸ் உன்னை ஃபோர்ஸ் பண்ணலாம், ஆனால் அவங்க என்ன பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவுமே திங்க் பண்ணாமல் உனக்கு என்ன பிடிக்கும் அதை மட்டும் பண்ணு. கஷ்டப்பட்டால் மட்டும்தான் பலன் கிடைக்கும். ஸோ உன்னோட ஹார்ட் ஒர்க்கை நீயும் பண்ணு, கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் வரும்னு ஹீரோயின் சொல்கிறான். அப்படியே இந்த பக்கம் இவங்களை கட்ட இன்னும் குடிச்சிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கானுங்க. என்னோட பிரதர் லவ் சிக்கில் இருக்கும்போது என்னால் எப்படி விட்டு போக முடியும், விடிய விடிய வேணா குடிக்கிறேன்ட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா எனக்கு ரூமுக்கு போகவே பிடிக்கலடா. நீ என்னோட பிரதர் தானே, ஸோ எனக்கு ஒரு ஹோட்டலில் தான் நீ புக் பண்ணி தரணுங்க. நான் உண்மையான பிரதர்னு நீ நினச்சேன்னா என் நிலமையை புரிஞ்சுக்கிட்டு நீ பார்க்கில் தாண்டா படுத்து தூங்கணும்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ. ஆனால் விட்டுருவானா என்ன, ரொம்ப லோட் ஆயிடுச்சு. ஸோ ஒரு ரூமை புக் பண்ணி உள்ளே வந்து படிக்க வச்சுட்டு அவன் அப்படியே தூங்கிடவும் ஹீரோ உட்காந்து படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிட்டான். ஸோ இப்படியே இந்த பார்ட் முடியுது. சீக்கிரமாகவே இதனோட நெக்ஸ்ட் பார்ட்டோட வந்து பார்க்குறேன். தேங்க்யூ.